ஒரு காலத்தில் பழக்கனூர் எனும் ஊரில் அல்லி என்ற பெண் வாழ்ந்தாள். தேவதாசி மரபில் பிறந்தவள். அதே ஊர்க்கோயிலின் பூசாரி நம்பி மீது அவள் காதல் கொண்டாள். சமூகத்தின் முணுமுணுப்புகளை தாண்டி இருவரும் திருமணம் செய்து கொண்டார்கள். சில மாதங்களில் அல்லி கர்ப்பமானாள். வாழ்க்கை நன்றாக இருக்கப் போகிறது என்று முழுக்க முழுக்க நம்பினாள். ஆனால் நம்பியின் மனதில் வேறொரு ஆசை வளர்ந்தது. அல்லியின் நகைகள். ஒரு நாள் உன்னை உன் அம்மா வீட்டுக்கு கூட்டிப் போகிறேன் என்று சொல்லி கள்ளியங்காட்டு குறுக்கு பாதையில் அழைத்துச் சென்றாள். காடு அடர்ந்த இடத்தில் யாருமில்லா நேரத்தில் கையில் இருந்த கல்லால் அல்லியை தாக்கினாள். கர்ப்பிணியாக இருந்த அவள் அங்கேயே அநியாயமாக மடிந்தாள். அந்த கடைசி மூச்சில் பிறந்தது வலியும் சபதமும். அந்த அநியாய மரணத்தில் இருந்து அல்லி நீலி என்ற யக்ஷியாக மறுபிறவி எடுத்தாள் என்கிறது வாய்மொழி கதை. அந்தி மாலை கவியும் நேரத்தில் கள்ளியங்காட்டு பாதையில் தனியாக நடக்கும் ஆண்களின் முன் அவள் அழகிய பெண் வடிவில் தோன்றுவாள். இனிய குரலில் பாடுவாள். கண்களால் மயக்குவாள். கொஞ்சம் துணை வேண்டும் என்பது போல் அழைப்பாள். காட்டின் ஆழத்துக்கு அழைத்துச் சென்றதும் அவள் உண்மை ரூபம் வெளிப்படும். இரத்தம் தோய்ந்த கர்ப்பிணி யக்ஷி. அப்புறம் தண்டனை. கடைசியில் நம்பியே அவள் வலையில் வீழ்ந்தாள். பாதையில் தனியாக நடந்தவனை இனிய பாடலால் மயக்கி மரநிழலில் அமர வைத்து மடியில் தலை வைத்து தூங்கச் செய்தாள். கண் விழித்தபோது அவன் கண்டது அல்லியின் முகமல்ல, பழிவாங்க வந்த நீலியின் கோர ரூபம். கதைகள் சொல்கின்றன, அவள் அவனை கிழித்து கொன்றாள். நீதி இரத்தத்தால் எழுதப்பட்டது. கள்ளியங்காட்டில் அவள் சுற்றித் திரிந்ததாக ஊர் நம்பியது. வழிப்போக்கர்கள் இரும்பு துண்டு, எழுத்தாணி, மந்திரச் சொற்கள் என்று பாதுகாப்புகளை எடுத்துச் சென்றார்கள். பின்னொரு நாள் கடமட்டத்து கத்தனா போன்ற மந்திரவாதி அவளை எதிர்கொண்டு ஒரு கஞ்சிரம் மரத்தில் இரும்பாணி அடித்து கட்டுப்படுத்தினார் என்பது மரபு வழக்கு. அதன் பிறகு பாதை அமைதியானது என்கிறார்கள். இன்று நீலி பயத்தின் கதை மட்டுமல்ல. கொல்லம், திருவனந்தபுரம் பகுதிகளில் சில கோயில்களில் அவளை நீலியம்மா என்று வணங்குகிறார்கள்.